இலங்கையின் மன்னன் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். அவன் தினமும் சிவபெருமானை தியானித்து தன் 10 தலைகளாலும் வேத மந்திரங்களை பாடி பூஜை செய்து வந்தான். ஒரு நாள் ராவணன், நான் சிவபெருமானை என் நாட்டிற்கே கொண்டு போனால் என் நாடு சொர்க்கமாக மாறும் என்று நினைத்தான். அதற்காக கைலாச மலையை தூக்க முடிவு செய்தான். ராவணன் தன் அபார பலத்தால் கைலாசத்தை தூக்க முயன்றான். அப்போது மலை நடுங்கியது. தேவர்கள் அஞ்சினர். அப்போது சிவபெருமான் சிரித்தபடி தன் கால் விரலை மலையின் மீது வைத்தார். கைலாச மலை அசையவே இல்லை. மாறாக ராவணனின் கைகள் மலைக்குள் சிக்கின. அவன் வலி தாங்க முடியாமல் கத்தினான், ஐயோ சிவனே, என்னை காப்பாற்றுங்கள்! அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, இது அகந்தையின் விளைவு. உடனே ராவணன் தன் வீணையை எடுத்துக்கொண்டு சிவனை புகழ்ந்து பாட ஆரம்பித்தான். அவன் பாடிய அந்த ஸ்தோத்திரமே சிவ தாண்டவ ஸ்தோத்திரம். அந்த பக்தி பாடல் சிவபெருமானின் மனதை உருக்கியது. சிவன் கூறினார், ராவணா, உன் பக்தி உண்மை, ஆனால் உன் அகந்தை உன்னை அழிக்கும் என்று கூறி அவன் கைகளை விடுவித்தார். மேலும் ஒரு அரிய சிவலிங்கத்தையும் பரிசளித்தார். அதன் பெயர் ஆத்மலிங்கம். ராவணன் தலைவணங்கி கூறினான், ஐயா, இனி அகந்தை இல்லை, பக்தியே என் வாழ்க்கை. இதை கேட்டு சிவன் மகிழ்ந்து இராவணன் வேண்டிய வரத்தை கொடுத்து சென்றார். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.